ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன் குக்கிங். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ப்ளைன் குஸ்கா பிரியாணி முஸ்லீம் வீட்டு ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மட்டன் பிரியாணி எப்படி இருக்கும், சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப ரொம்ப மனமான ஒரு பிரியாணியை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்தா தான் இதோட ரகசியம் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியான டெலிசியஸான குஸ்கா பிரியாணியை எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 100 கிராம் அளவுக்கு டால்டா நெய் சேர்த்துருக்கேன். அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் பிரியாணி ரா ரைஸ் எடுத்துருக்கேன். அதாவது 4 கப்பு பச்சரிசி பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கேன். நல்லா இது சன்னமாக பொடிசாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். நம்ம இந்த டைம்லேயே ஊற போட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே ஊற போட்டாலே டைம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு படி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா அதோட பச்சை வாசனை போகணும். வீடெல்லாம் நல்லா ஒரே கமகமன் நல்லா வாசமாக இருக்கும். அதுதான் இஞ்சி பூண்டோட பச்சை சுமல் போன வாசம். அதுக்கப்புறம் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அதாவது கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குஸ்கா பிரியாணி. அதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துருக்கேன். இதோடு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறது எதுக்குன்னா நல்லா சீக்கிரமாக தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும், அதனால சேர்க்குறோம். இப்போ இந்த டைம்லேயே நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் 1/4 கிலோ அளவுக்கு. ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா தூள்களை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் ஸ்டாக்ஸ் 1 சேர்த்துருக்கேன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. இதிலேயே நம்ம குஸ்கா பிரியாணி டேஸ்ட் எப்படி வரும்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டுட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்துட வேணாம். குஸ்கா பிரியாணிக்கு தாளிக்கிற முறையும் நல்லா அந்த குஸ்கா பிரியாணி மணமாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனு தாளிக்கிற முறை தான். இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 படி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 4 கப்புக்கு அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு 8 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் கோகோனட் மில்க்கு, இது திக்கான கோகோனட் மில்க் சேர்த்துருக்கேன். சேர்த்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாதம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக சேர்க்குறேன். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஆட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம தண்ணிலாம் கரெக்டாக சேர்த்துருக்கோம் இல்லையா, குழஞ்சிட்டா டேஸ்ட்டாக இருக்காது பிரியாணி. நல்லா உதிரியாக இருக்கணும், அதே நேரத்தில் நல்லா வெந்தும் இருக்கணும், மலர்ந்து. அதுக்கு தான் சரியான பக்குவம். நல்லா நம்ம கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்த்துட்டோம். நல்லா ஒரு 4 கொதி 5 கொதி கொதிச்சுது. அதோடு நம்ம மூடி வச்சுட்டேன். மூடி வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் திறந்து பார்க்குறேன். இந்த அளவுக்கு நல்லா புழுங்குற ஸ்டேஜில், அதாவது அரிசி வெந்துருச்சு, அதோட தண்ணிலாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும்ல, அந்த டைமில் நான் ரோஸ் வாட்டர் ஃபுட் கலரில் மிக்ஸ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே மணமாக இருக்கும், சேர்த்து பாருங்கள். இந்த டைமில் நம்ம தம் போட்டு எடுத்துடலாம். மூடி நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க, வாசம் வெளியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பூண்டு தட்டுற குழவி இருக்கு இல்லையா, அது வெயிட்டான பொருள் தோசைகள்லையோ இந்த மாதிரி குழவி ஏற்றி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நல்லா. அதுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வாசம்லாம் அந்த வெசல்லே செட் ஆகி பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும் குஸ்கா பிரியாணி. இப்போ பார்த்தீங்கன்னா பக்குவம் சூப்பராக வந்துருச்சு. நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான பிரியாணியாகவே இருந்தது. உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சதுனால அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா காரசாரமான தேங்காய் புளி சம்பால், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாமே தொட்டுக்கொள்ள அட்டகாசமாக இருக்கும். நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வித்தியாசமான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.